ஹாய் நண்பர்களே! எல்லாரும் நலமாக இருப்பீங்க என்று நம்புகிறேன். பிஇஓ எக்ஸாமிற்கான முதல் வகுப்பிற்கு நான் உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இதற்கு முன் கூட ட்ரெடிஷனலா நம்ம 2 கிளாஸஸ் நடத்துனோம். பட் அதை விட பெட்டரா கொஸ்டின் ஆன்சர் பேஸ்டா உங்களுக்கு ஃபுல் சிலபஸ நடத்துனா, இன்னும் எஃபெக்டிவா நீங்க லேர்ன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன்ஸ்ல நம்ம மோர் தென் 5000 கொஸ்டின்ஸ் நெறைய கிளாஸஸா உங்களுக்கு நடைபெறும். ஸோ நீங்க எல்லாரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி, நான் முகமது லத்தீப் ஃப்ரம் ஜோ அகாடமி. வாங்க ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, பிஇஓ எக்ஸாமிற்கான உங்களுடைய முதல் சப்ஜெக்ட் என்னவென்றால், தமிழ் இலக்கிய வரலாறு. அதாவது ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் என்று கூறுவாங்க. இதில் இருக்கும் முதல் தொகுப்பு சங்ககால இலக்கியம். இந்த சங்ககால இலக்கியத்தில் இருக்கும் கேள்வி பதில்களை இன்று நாம் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி என்னவென்றால், சங்க இலக்கியம் என்றால் என்ன? சங்க இலக்கியம் என்பது தமிழின் பழமையான இலக்கியங்கள். அதாவது தமிழ் மொழியில் இருக்கும் பழமையான இலக்கியங்களை தான் சங்க இலக்கியம் என்று கூறுகிறார். சரிங்களா? இப்போ பழமையான இலக்கியங்கள் என்று சொல்றீங்களே சார், சங்க இலக்கியமுடைய காலம் எது என்று கேட்கிறார்கள். இதுடைய காலம் கிமு 300 முதல் கிபி 300 வரை என்று நாம் கூறலாம். அதாவது கிறிஸ்து பிறந்த முன் 300 ஆண்டுகளும், கிறிஸ்து பிறந்த பிறகு 300 ஆண்டுகளும் சங்க இலக்கியத்துடைய காலம் என்று நாம் கூறலாம். சரிங்களா? இப்போ அடுத்ததாக சங்க இலக்கியம் எத்தனை சங்கங்களில் உருவானது என்று கேட்கிறார்கள். சங்க இலக்கியம் என்பது 3 சங்கங்களில் உருவானது. எப்படி உருவானது என்று பார்த்தால், தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்தை வளர்த்த அறிஞர்கள் கூட்டமாக சேர்ந்து உருவாக்கினர். அதாவது 3 சங்கங்களில் சேர்ந்து இந்த சங்க இலக்கியத்தை உருவாக்கினார்கள். சரிங்களா? இப்போது 3 சங்கங்கள் என்று நான் கூறினேன். அதை குறித்த கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதாவது முதல் சங்கம் எங்கு நடைபெற்றது என்று கேட்கிறார்கள். இதுடைய விடை தென்மதுரையில் தான் முதல் சங்கம் நடைபெற்றது. சரிங்களா? அடுத்ததா 2ஆம் சங்கம் எங்கு நடைபெற்றது என்று கேட்கிறாங்க. இதுடைய விடை கபாடபுரத்தில் தான் 2ஆம் சங்கம் நடைபெற்றது. சரிங்களா? கடைசியாக 3ஆம் சங்கம் எங்கு நடைபெற்றது என்று கேட்கிறார்கள். 3ஆம் சங்கம் மதுரையில் நடைபெற்றது. சரிங்களா? ஆகவே முதல் சங்கம் தென்மதுரை, 2ஆம் சங்கம் கபாடபுரத்தில், 3ஆம் சங்கம் மதுரையில் நடைபெற்றது. தென்மதுரை, மதுரை, கபாடபுரம் என்று நீங்க ஈஸியாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். சரிங்களா? இப்போ அடுத்ததா சங்க இலக்கியத்தின் முக்கிய நூல்கள் யாவை என்று கேட்டிருக்காங்க. சங்க இலக்கியத்தின் முக்கிய நூல்கள் 8 தொகையும் மற்றும் 10 பாட்டு நூல்கள் ஆகும். சரிங்களா? 8 தொகையும் 10 பாட்டு நூல்கள் தான் சங்க இலக்கியத்தின் முக்கிய நூல்கள். அது மட்டும் இல்லாமல் 8 தொகை நூல்களில் எத்தனை நூல்கள் இருக்கின்றன என்று கேட்கிறார்கள். அதற்கு 8 தொகை நூல்களில் 8 நூல்கள் இருக்கின்றன. அதேபோல் 10 பாட்டில் எத்தனை நூல்கள் இருக்கின்றன என்று கேட்கிறார்கள். 10 பாட்டில் 10 நூல்கள் இருக்கின்றன. இப்போ அடுத்ததாக சங்க இலக்கியத்தின் முக்கிய பாடப்பொருள் என்ன என்று கேட்கிறார்கள். அதோடைய முக்கிய பாடப்பொருள் என்பது அகம் மற்றும் புறம் என்று நாம் சொல்லலாம். அதாவது அக இலக்கியத்தை பற்றியும் புற இலக்கியத்தை பற்றியும் தான் சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. இப்போது அக இலக்கியம் எதை பற்றி கூறுகிறது என்று கேட்கிறாங்க. அக இலக்கியம் என்பது காதல் வாழ்க்கையை பற்றி கூறும் இலக்கியமாகும். அதாவது ரிலேஷன்ஷிப் மற்றும் பர்சனல் லைஃப் என்று நாம் கூறலாம். ஆகவே காதல் வாழ்க்கை பற்றி கூறும் இலக்கியம்தான் அக இலக்கியம்.
மற்றும் புற இலக்கியம் என்றால் என்ன? புற இலக்கியம் என்பது போர்களை பற்றியும் தமிழர்களின் வீரத்தை பற்றியும் அது மட்டுமின்றி அரசர்களை பற்றியும் கூறுவதுதான் புற இலக்கியம் என்று நான் சொன்னேன். ஆகவே சங்க இலக்கியம் அகம் புறம் என்று 2 பாடப்பொருள்களை கொண்டுள்ளது. அக இலக்கியம் என்றால் காதல் வாழ்க்கை ரிலேஷன்ஷிப் பற்றி கூறும் இலக்கியமாகும். மற்றும் புற இலக்கியம் என்றால் ஒரு வீரம் அரசர்கள் பற்றி கூறும் இலக்கியமாகும். அடுத்ததாக அகத்திணைகள் எத்தனை என்று கேட்கிறார்கள். அதாவது காதல் வாழ்க்கை என்று நான் கூறினேன் அல்லவா, அதுடைய திணைகள் எத்தனை என்று கேட்கிறார்கள். இதற்கான விடை 5 திணைகள். சரிங்களா? இப்போது அந்த அகத்திணைகள் யாவை, இந்த 5 திணைகள் யாவை என்று கேட்கிறாங்க. இதோடைய விடை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை ஆகிய 5 திணைகள் தான் அகத்திணையில் இருக்கும் 5 திணைகள். சரிங்களா? இப்போ அடுத்ததா குறிஞ்சி திணை எதை குறிக்கிறது என்று கேட்கிறார்கள். குறிஞ்சி திணை என்பது காதல் சங்கமத்தை குறிக்கிறது. அதாவது குறிஞ்சி என்பது மலைப்பகுதியை சார்ந்த ஒரு திணையா. மலைப்பகுதியில் நீண்ட பிரிவுக்கு பிறகு ரகசியமாக காதலர்கள் ஒன்று கூடுவதை இதை கூறுகிறது. இதுவே காதல் சங்கமம் ஆகும். சரிங்களா? அடுத்ததாக முல்லைத்திணை எதை குறிக்கிறது என்று கேட்கிறார்கள். முல்லைத்திணை என்பது காத்திருப்பு. காத்திருப்பு என்றால் என்ன? தலைவி தனது காதலனை பிரிவால் வருந்தாமல் அவன் திரும்பி வருவான் என்று காத்திருப்பதுதான் காத்திருப்பு என்று சொல்கிறார்கள். அதாவது தலைவி தன்னுடைய காதலன் திரும்பி வருவான் என்று காத்திருப்பதை தான் இங்கு கூறியுள்ளது. இதுவே முல்லைத்திணை ஆகும். சரிங்களா? அடுத்ததாக மருதத்திணை எதை குறிக்கிறது என்று கேட்கிறார்கள். மருதத்திணை ஊடலை குறிக்கிறது. அதாவது தலைவன் தலைவியை சந்திக்க தாமதமாக வருகிறான். அந்த தாமதமாக வந்ததால் பேசாமல் கோபம் கொள்ளும் தலைவி. இதுவே ஊடல் என்ன படுகிறது. அதற்கு பிறகு சமாதானமாகி 2 பேரும் ஒன்று கூடுவோம். இதில் அகலை. சரிங்களா? நெய்தல் திணை எதை குறிக்கிறது என்றால் இரங்கல். அதாவது நெய்தல் என்பது கடல் பகுதியை குறிக்கும் என்று உங்களுக்கு தெரியும். தலைவன் பயணம் அல்லது தொழில் காரணமாக பிரிந்து செல்லும் நிலையை குறிக்கிறது. அதாவது கடல் பகுதியில் தலைவன் பயணத்திற்காகவோ இல்லை தொழிற்காகவோ தலைவியிடமிருந்து பிரிந்து செல்வதை நெய்தல் திணை குறிக்கிறது. ஆகவே இது எல்லாமே காதலை பற்றி குறிக்கும் அகத்திணைகளில் வரும் திணைகளாகும். இது மற்றும் இல்லை பாலைத்திணையும் இருக்கிறது. அதை பற்றியும் நாம் பார்க்கலாம். அடுத்ததாக பாலைத்திணை எதை குறிக்கிறது என்று கேட்கிறார்கள். பாலைத்திணை என்பது பிரிவை குறிக்கிறது. அதாவது தலைவன் போர் அல்லது கடமையால் தலைவியை விட்டு பிரிந்து செல்லும் நிலையைத்தான் பாலைத்திணை குறிக்கிறது. அதாவது பிரிவை குறிக்கிறது. சரிங்களா? அடுத்ததாக சங்க இலக்கியத்தில் பெண் புலவர்கள் இருந்தார்களா என்று கேட்கிறார்கள். ஆம், இருந்தார்கள். இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஔவையார். சரிங்களா? ஔவையார் என்ற புலவர் சங்க காலத்தின் புலவர் ஆகும். அடுத்ததா பரிபாடல் எத்தொகையை சார்ந்தது என்று கேட்கிறார்கள். அதாவது இந்த பரிபாடல் என்னும் நூல் எந்த தொகையை சார்ந்த நூல் என்று கேட்கிறார்கள். இந்த நூல் 8 தொகையை சார்ந்த நூலாதே. அடுத்ததாக திருமுருகாற்றுப்படை எதில் அடங்கும் என்று கேட்கிறார்கள். அதாவது எந்த நூலில் திருமுருகாற்றுப்படை வரும் என்று கேட்டால் இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. திருமுருகாற்றுப்படை என்பது 10 பாட்டு நூல்களில் ஒன்றாகும். சரிங்களா? அடுத்ததாக சங்க இலக்கியத்தில் அரசர்கள் எவ்வாறு வர்ணிக்கப்படுகிறார்கள் என்று கேட்கிறார்கள். அரசர்கள் வீர ஆட்சியாளர்களாக வர்ணிக்கப்படுகிறார்கள். சங்க இலக்கியங்களில் அரசர்களை வீர ஆட்சியாளர்களாக வர்ணிக்கப்படுகிறார்கள். சரிங்களா? அடுத்ததா சங்க இலக்கியம் எதை பிரதிபலிக்கிறது என்று கேட்டால் பழந்தமிழரின் வாழ்க்கையை
பிரதிபலிக்கிறது. அதாவது பண்டைய தமிழர்களின் வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்தது, அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை சங்க இலக்கியம் பிரதிபலிக்கிறது. சரிங்களா? அடுத்ததாக சங்க கால மக்களுடைய தொழில் என்ன என்று கேட்கிறார்கள். சரிங்களா? இதற்கான விடை வேளாண்மை, அதாவது அக்ரிகல்ச்சர் என்று நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்ததாக வாணிபம். வாணிபம் என்பது பிசினஸ், அதாவது பையிங் அண்ட் செல்லிங் குட்ஸ் என்று நாம் சொல்லலாம். இந்த இரண்டு, வேளாண்மை மற்றும் வாணிபம் தான் சங்க கால மக்களின் தொழிலாகும். சரிங்களா? இப்போ அடுத்ததாக சங்க இலக்கியம் எந்த மொழி என்று கேட்கிறார்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இது தமிழ் மொழியில் எழுதப்பட்ட ஒரு இலக்கியமாகும். சரிங்களா? இப்போ அடுத்ததா சங்க இலக்கியத்தின் இயற்கை பங்கு. இயற்கை பங்கு என்றால் வாழ்க்கை, அதாவது பண்டைய தமிழ் மக்களின் வாழ்க்கை முறையை கூறும் இயற்கை பங்கை உடையதுதான் இந்த சங்க இலக்கியங்கள். அடுத்ததாக சங்க இலக்கியம் தமிழின் எந்த காலத்தை சேர்ந்தது என்று கேட்கிறார்கள். இதனுடைய சரியான விடை பழந்தமிழ் காலத்தை சேர்ந்தது. சரிங்களா? அடுத்தது சங்க இலக்கியத்தின் முக்கிய பண்பாடு என்ன, இதில் நாம் கற்றுக்கொள்ளும் பண்பாடுகள் என்ன கேட்டால் நாம் வீரத்தை கற்றுக்கொள்கிறோம். அதாவது பழந்தமிழர்களின் வீரத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர்களுடைய அன்பு எவ்வாறாக இருந்தது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஒழுக்கம் எவ்வாறாக இருந்தது என்பதை நாம் கற்றுக்கொள். சரிங்களா? அடுத்ததா கடைசியாக சங்க இலக்கியத்தின் பயன் என்ன என்று கேட்கிறார். இந்த சங்க இலக்கியத்தின் பயன் என்னது? தமிழருடைய வரலாறையும் பண்பாட்டையும் இது பாதுகாக்கப்பட்டது. இந்த சங்க இலக்கியத்தில் தான் தமிழர்கள் எவ்வாறு இருந்தார்கள் மற்றும் அவர்களுடைய வரலாறு என்னவாக இருந்தது, அவர்களுடைய பண்பாடு எவ்வாறாக இருந்தது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. சரிங்களா? ஆகவே இந்த வீடியோல நம்ம சங்க கால இலக்கியத்தை பற்றி 30 கேள்விகளை நாம் பார்த்தோம். இதை போல் உங்களுக்கு PU எக்ஸாமுக்கான கிளாஸஸ் கண்டினியூஸா நாங்க நிறைக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியம். இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா நீங்க வீடியோஸ் பார்க்கணும்னா கண்டிப்பா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Until then, நான் முகமது ரஃபி ஃப்ரம் ஜுவா அகாடமி உங்கள் எல்லாரையும் வாழ்க்கை விடை தெரிகிறேன். நன்றி.